அப்போ எந்த நேரத்துலையும் நம்ம தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம், தர்மத்தின் வழியில் நடத்தல், தர்மத்தை துணை கொண்டு நடத்தல், சத்தியத்தின் பாதையிலே செல்லுதல் மட்டுமே நாம் பாவத்தினிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற சில பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது தெளிவாக தெரியும். இல்லைன்னா இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா அப்படின்ட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு செயலை செய்கின்றோம், ஒரு கர்மத்தை செய்கின்றோம் என்றால் அந்த கர்மத்தின் நீட்சியாகத்தான் நமக்கு அடுத்த பிறவி வருகிறது அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. செய்கின்ற கர்மமானது பிறரை துன்பப்படுத்துவதாக இருந்தால் அது மேலும் அவர்களுக்கு வலியை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கர்ம வினைகளையும் அது கூட்டிக் கொண்டே போகும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அது வாழ்க்கையிலே ஒரு பெரிய அனுபவமாக நமக்கு வரும்போது தான் தெரியும் நாம் செய்தது நமக்கே திரும்பி வைந்திருக்குதேயா அப்படிங்கிறது. அப்போ தான் தெரியும். வெளியே காட்டிக்க மாட்டோம், ஆனால் நமக்கு நல்லா தெரியும். ஏதேனும் ஒரு தவறை செய்திருப்போம், அந்த வினையானது மீண்டும் நமக்கே திரும்பி வரும் பொழுது தான் அப்போ இது உண்மைதான் போல, இந்த வினை விதைத்தவன் வினையறுப்பான் அப்படிங்கிறது உண்மைதான் போல அப்படிங்கிறது. அப்போ சில பாவங்களை செய்யும் போது அதற்கு மன்னிப்பே கிடையாதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வினையானது மீண்டும் உனக்கு நடைபெறும் அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு விதத்தில் அது உனக்கு நடைபெறும், அதை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் உலக நியதி. அந்த வகையிலே நாம் மனதிற்கு ஒவ்வாத எந்த ஒரு செயலை செய்தாலும், ஏன்னா மனசுக்கு தெரியும் இது உண்மையா பொய்யா, இது சத்தியமா அசத்தியமா, இது நியாயமா தர்மமா அதர்மமா அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்கு தெரியும். நீங்கள் செய்யும் போது இது அதர்மம்னு தெரிஞ்சே செய்தாலும், அல்லது செய்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சது அதர்மம்னு மனது உறுத்தினாலும் அந்த வினையானது பாவமாகவே கருதப்படுகின்றது. அப்போ ஒரு கொலையை செஞ்சுட்டு நான் தர்மம் நினச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக வெளி வார்த்தைகளில் சொல்லலாமே தவிர உள்மனது பொய் சொல்லாது. உள்ளிருப்பவனுக்கு நல்லா தெரியும் நீ பண்ணினது தர்மமா அதர்மமா அப்படிங்கிறது. அந்த வினைக்கு ஏற்றவாறு நாம் மீண்டும் அப்பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் தர்மம். அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. முதலில் செய்யக்கூடாத விஷயம் நிறைய பட்டியலிடலாம், ஏன்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தாது அப்படின்னா ஒவ்வொருத்தர் வாழ்கின்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அது மாறுபடும். இருந்தாலும் பொதுவாக சில விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம் முன்னோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்யாது விட்டால் அது பாவம். இப்போ சொல்லுவாங்க தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறது எல்லாம் சரியாக கொடுத்துடணும், இல்லைன்னா அது முன்னோர்களோட சாபத்தை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை காட்டிலும் ஒரு விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்றால், பெற்ற தாய் தந்தை நம் முன்னே இருக்க, அவர்களுக்கு முன்னவர்கள் தாத்தா பாட்டி இருக்க, அவர்களை உதாசீனப்படுத்தி அல்லது அவர்களை தனித்து வைத்து, சில பேர் வீட்டை விட்டே அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ இன்னும் சில பேர் இந்த உலகத்தை விட்டே அனுப்பிச்சி வச்சிடறாங்க. சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அப்படி ஒரு வினையை நீங்கள் ஆற்றிவிட்டீர்கள் என்றால் அந்த பாவத்திற்கு எந்த காலத்திலும் எந்த ஜென்மத்திலும் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதில் சில பேர் நியாயம் வேறப்படுத்துவாங்க. அவங்க எனக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா, எவ்வளவு கொடுமைகளை செய்திருக்கிறார்கள் என்று தெரியுமா அப்படின்ட்டு நியாயம் வேறப்படுத்துவாங்க. அது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மா, அது அவர்கள் உங்களுக்கு ஆற்ற வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு நடந்திருந்தாலும் அப்படித்தான் நடந்திருக்கும். அதற்காக நாமும் அந்த தவறுகளை திரும்ப செய்யணுமான்னு நினச்சி பாருங்கள். அப்போ என்ன அடித்தாலும் அடி வாங்கிக்கிட்டே போகணுமா அப்படின்னு கேட்டால், நான் அடி வாங்கிக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லலை. மாறாக நீங்கள் வந்ததற்கு காரணம் அவர்கள்தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வர்றது. உங்களால் எந்த அளவுக்கு பொறுத்து கொள்ள முடியுமோ, அவர்களுக்கு நல்லதை செய்ய முடியுமோ செய்து விடுங்கள். அதுதான் அந்த வினையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி அப்படிங்கிறத புரிஞ்சு. அடுத்து நாம் செய்யக்கூடாது அப்படின்னா, எப்படி நம்ம முன்னோர்களோ அதே போல் நமக்காக இந்த பூமியிலே பிறந்தவர்களை ஏமாற்றிவிடக்கூடாது. நமக்காக பிறந்தவர்கள் என்றால் உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ
இவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் துரோகமும் இழைக்கக்கூடாது, அவர்களுக்கு வேறு தவறையும் நாம் செய்யக்கூடாது, அவர்கள் மனம் வருந்தும்படி நடந்து கொள்ளவும் கூடாது. ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் வந்தார்கள் போய்விடுவார்கள், வருவார்கள் போய்விடுவார்கள். இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதியை உங்களுடன் கழிக்க இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அவர்களுக்கு உண்மையாக இருந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவர்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது பெரும் பாவமாகும், பெரும் பாவமாகும். அந்த வினை மீண்டும் வந்து நம்மை தாக்கையிலே அதை நம்மால் பொறுத்து கொள்ளவே முடியாது. அந்த வினையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து எதிர்கால சந்ததியினர் இன்றைக்கி பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறு இந்த எதிர்கால சந்ததியினருக்கு செய்கின்ற பாவம். குழந்தை வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது நம் கையில் இல்லை. இந்த இயற்கையின் விளையாட்டிலே இறைவன் பார்த்து ஒரு குழந்தையை நமக்கு கொடுக்கின்றார் என்றார் காரணம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா சில பேருக்கு அந்த பாக்கியமே இல்லை உண்மையாக சொல்லப்போனால். ஆனால் அதனையும் மீறி தவறான உறவுகளின் மூலமாகவோ வேறேதும் காரணத்திற்காகவோ கருவிலே குழந்தைகளை சிதைப்பது அப்படிங்கிறது பிரம்மத்தி தோஷத்தை விட பெரிய தோஷமாக இருக்கும். அதனால் விளைகின்ற பயனை எதிர்காலத்தில் உங்களால் அறுவடை செய்யவே முடியாது. பிறப்பதற்கு முன்னே அளிப்பதும் சரி, பிறந்ததற்கு அப்புறம் அதை அளிப்பதும் சரி, பிறந்து விட்டார்கள் அவர்களை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டாலும் சரி, நம் மூலமாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் நமக்கு விதிக்கப்பட்ட கடமை அவர்களுக்கென்று இருக்கும். அதை சரியாக ஆற்றிவிட வேண்டும். அவர்கள் சரியில்லை, அவர்கள் திசை மாறி போய் எது எப்படி இருப்பினும் சரி, அது அவர்கள் வாங்கி வந்த வரம். நீங்கள் அவர்களுக்கு என்ன கடமையாற்ற வேண்டுமோ அக்கடமையை ஆற்றிவிட வேண்டும். இந்த தவறை நீங்கள் இழைத்து விட்டாலும் சரி, இந்த இடத்திலே அது பாவமாக மாறும். அடுத்து சொல்லப்படுவது ஆசானுக்கு நீங்கள் செய்கின்ற பாவம். ஆசானுக்கு நீங்கள் செய்கின்ற பாவம் இது இந்த காலத்தில் சொல்லவே வேண்டாம், எல்லாத்து மனசுலையுமே அப்படித்தான் இருக்குது. ஒரு காலத்திலே குருகுலத்திலே சென்று கல்வியை பயின்றார்கள். அப்போது இருந்த மரியாதை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல். ஏன்னா சரியாக வழிநடத்தப்பட்டார்கள் அன்றைய இளம் தலைமுறைகள். அதுக்கப்புறமா இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் தனியார்களிடம் சென்றதன் காரணமாகவோ என்னவோ உண்மையான ஆசிரியர்களுக்கு கூட மதிப்பு மரியாதை இல்லாமல் போய்விட்டது மாணவர்களிடத்தே. மாணவர்களின் எண்ணம் என்னவாக ஆகிவிட்டது? நாம் கல்வி கட்டணத்தை செலுத்துகிறோம், நமக்கு அவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. இதன் காரணமாக என்னன்னா அந்த குரு பக்தி அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையிலே இல்லாமல் போயிடுச்சு. அந்த குரு பக்தினா என்னன்னே தெரியல. இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கமாக இந்த குரு பக்திங்கிற விஷயமே போய்விட்டது தான் ரொம்ப வேதனைக்குரியது. அது பெரும் பாவமும் கூட. ஒருவன் குரு பக்தியில் சிறந்தவனாக இருக்கின்றான் என்றால் அவனுக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அதை கிடைக்கச் செய்வார் அவனது குரு. மாறாக குரு பக்தி இல்லாதவனிடம் எந்த செல்வமும் வருவதில்லை, எந்த நிம்மதியும் குடியிருப்பதில்லை. அந்த காலத்திலே குருவிற்கு துரோகம் செய்தவர்கள் பெரும் பாவியாக கருதப்படுகிறார்கள். அதே போல தான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில். அதே போல குருவாகப்பட்டவர்கள் தமது மாணவர்களை சீடர்களை தனது குழந்தைகள் போல பாவிக்க வேண்டும். தவறான எண்ணத்தில் பார்த்து விட்டாலும் அது பாவமாகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தவறான எண்ணத்தில் அணுகிவிட்டாலோ பார்த்து விட்டாலோ அது பாவமாக மாறும். அந்த வினையை நம்மால் கழிக்கவே முடியாது. அது ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய. குருவுக்கு சிஷ்யன் எப்படியோ அப்படித்தான் சிஷ்யன் அப்படிங்கிறவங்களை நம்ம குழந்தைகளாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியமான விஷயம். உயிர்களை மற்ற உயிர்களை சமமாக எண்ணுவது. ஏன்னா சைவ வழிபாட்டிலையும் சரி வைணவ வழிபாட்டிலையும் சரி உயிர்கொலைகளை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு தான் பெரும்பாலுமான வழிபாட்டில் அதை தான் சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியும். அப்போ இறைவனை வழிபட்டால் அசைவத்தை ஒதுக்க வேண்டுமா, சாப்பிடக்கூடாதா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சாப்பிடலாம்ப்பா. மனசு சுத்தமாக இருந்தால் போதும், மனமது செம்மையானால் போதும். நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னா நம்முடன் பிறந்தவர்களுக்கோ நமக்காக பிறந்தவர்களுக்கு நமக்கு பிறந்தவர்களுக்கு அந்த கதியானது ஏற்பட்டால் நம்மால் பொறுத்து கொள்ள முடியுமா? சரி, இது சகஜந்தான்ப்பா,
நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு சிங்கம் நம்ம நடக்கக்கூடாது. இருந்தாலும் ஏதோ ஒரு உறவை எடுத்துக்கொண்டு சரி சாப்பிட்டு போதும், சந்தோஷமாக இருக்குது. உங்களால் என்ன முடியுமா? முடியலைல்ல. அப்போ இந்த உயிருக்கு ஒரு மதிப்பு, அந்த ஊருக்கு உயிர் மதிப்பு அப்படிங்கிற வேறுபாடு இறைவனிடம் இல்லையே. அப்போ இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமே. அப்போ உயிர்களுக்கு இழைக்கப்படுகின்ற தீங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடூரமான பாவம். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. முடிந்த மட்டிலே தற்பாதுகாப்புக்காக சில விஷயங்களை நாம் பிரயோகிக்கின்றோம் என்றாலுமே கூட அந்த பாவத்திற்கு கூட பிராயச்சித்தத்தை தேடிக்கொள்ளலாம். ஆனால் நாம் உணவிற்காக சில உயிர்களை வதைக்கின்றோம் என்றால் அது மாபெரும் பாவமாக சூழ்ந்து கொள்ளும். அதற்கு பிராயச்சித்தம் என்பதை இல்லாமல் போகும். அந்த தவறை எக்காரணத்தை கொண்டும் செய்து விடாதீர்கள். உங்களை நம்பி ஒரு பெண் வருகின்றாள் என்றால் அவர்களுக்கு உண்மையாக இருந்து பழகுங்கள். அந்த பெண்ணை ஏமாற்றுவதோ அந்த பெண்ணை சீரழிப்பதோ வம்சத்தவை அளிக்கக்கூடிய சாபமாக மாறிவிடும். அந்த வம்சமானது மீண்டும் மீண்டும் அந்த பெண் சாபத்தால் பாதிக்கப்படும். இதை உணர்ந்து அனுபவித்த நிறைய குடும்பங்கள் உண்டு. இன்றும் கேட்டாலும் சொல்வார்கள், தாத்தா அந்த காலத்தில் அதை பண்ணிட்டாங்க, இந்த காலத்தில் பண்ணிட்டாங்க, அதுக்கான பாவத்தை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய உண்டு. இதை நீங்கள் மூட நம்பிக்கை எந்த நம்பிக்கைன்னு வச்சுக்கிட்டாலும் போய் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இயற்கை ஏன் இப்படி நடந்து கொள்றதெல்லாம் தெரியாது, செய்ததை அனுபவிக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, இறை பக்தியில் இருக்கிறவங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, அடியார்களுக்கு எந்தவித தொந்தரவும் செய்யக்கூடாது. அது எந்த இறைவனை வழிபட்டாலும் சரி, அது ஓர் இறைவனை சென்றடைய போகிறது. இப்போ சிவனடியார்களாக இருக்கலாம், முருகனடியார்களாக இருக்கலாம், பெருமாளை வழிபடக்கூடிய அடியார்களாக இருக்கலாம். இதுபோல் எண்ணற்ற தெய்வங்கள் இருந்தாலும் அது எல்லாம் சென்று சேரக்கூடிய இடம் அந்த பரம்பொருளைத்தான். அப்படி இருக்கும்போது பக்திமான்களை, அடியார்களை எக்காரணத்தை கொண்டும் கேலி கிண்டல் செய்வதோ அவர்களுக்கு துன்பம் விளைவிப்பதோ கூடாது. அவ்வாறு செய்தால் இறைவன் பொறுத்து கொள்ள மாட்டார் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க உண்மையை உணர்ந்து எது உண்மையான பொருள் அப்படிங்கிறத தெரிந்து அதன் வழியிலே பயணிக்கின்ற போது அதுக்கு இடையூறு நாம் செய்கின்றோம் அப்படின்னா அவர்களுடைய அந்த பயணமானது தடைபடும் அல்லவா. சிறு சஞ்சலம் வந்தாலும் அது பெரும் பாவத்தில் போய் முடியும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாத்திகம் பேசுகிறோம் அல்லது இறைவன் இல்லை அப்படி இப்படின்னு எது பேசினாலும் அது உங்களோடு இருக்க வேண்டும். பிறரை இகழ்ந்தோ பரிகாசம் செய்தோ எக்காரணத்தை கொண்டும் பேசிவிடக்கூடாது. அது பெரும் பாவமாக கருதப்படும். சரி, இப்போ தெரியாமல் பாவம் பண்ணிட்டேன், இப்போ நான் தெரிந்து கொண்டேன், இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று நினைக்கின்றேன். என்ன செய்யலாம்? இப்போ நாம் ஒருவருக்கு ஒரு தீங்கிழைத்திருக்கின்றோம், பாவத்தை தெரிந்தே செய்திருக்கின்றோம் என்றால் நேராக போய் மன்னிப்பு கேட்டுருங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சமாச்சு பாவம் குறையட்டும். அவங்க மனசார மன்னிச்சிட்டாங்கன்னா அந்த கர்மாவானது கொஞ்சமாவது கழியும் நேரடியாக போய். மற்றபடி நம்ம சாந்தி பரிகாரம் செய்கிறோம், அது மாதிரி நிறைய யாகங்கள் செய்கிறோம். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, நம்ம என்ன செஞ்சோமோ அதை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதை நமக்காக இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது. அந்த கர்ம வினையானது நமக்கானது. அது நாமும் சரி, நமக்கு அடுத்து வருகின்ற தலைமுறைகளும் சரி, அதற்கான ஏற்ற கர்மார் போல தான் குழந்தைகள் பிறக்கும். அது முன்னே கஷ்டப்படுவதை நாம் பார்ப்போம். அது நமக்கு துன்பமாக மாறும், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நம்மை அது கஷ்டப்படுத்தும். நாம் செய்த கர்மா திரும்பி வரும்போது, அது செய்யும் போது சத்தியத்தையும் தர்மத்தையும் துணை கொண்டு எந்த விஷயத்தையும் செய்து விடுங்கள். தெரியாமல் செய்து விட்டாலும் சென்று மன்னிப்பு இப்பொழுதாவது கேட்டு விடுங்கள். அந்த மனம் குளிர உங்களை வாழ்த்தினால் அந்த கர்மாவில் இருந்தாவது நீங்கள் மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை குறிப்பிட்டு கூறிக்கொள்வது. இதுக்கும் மேலே இல்லை நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், இறைவன் என்னை எதுவும் செய்ய மாட்டான், நான் அவருக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கின்றேன், கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறேன். கோடி கோடியாக கொட்டி கொடுத்தது நீயா இறைவனா? அவருக்கு நம்ம என்ன திருப்பி கொட்டி கொடுக்கறது? நீ என்ன கொட்டி கொடுத்தாலும் சரி, நீ என்ன செஞ்சியோ அது நீ அனுபவிச்சுத்தான் ஆகணும். நான் என்ன செஞ்சனோ அதை நான் அனுபவிச்சுத்தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் செயல்படும் போதாவது கொஞ்சம் ஜீவகாருண்யத்துடன், கொஞ்சம் சத்தியத்துடன், தர்மத்துடன் நம் வாழ்க்கையை நடத்தினோம் என்றால் இந்த உலகமானது சுபிக்ஷமாக இருக்கும். நண்பர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பாக இதனுடைய உட்பொருளானது உங்களுக்கு புரியணும். புரிஞ்சிருச்சுன்னா அதன்படி வாழ்க்கை. இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம்.
கேள்விப்படலைனாலும் அதோட முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம்ம முன்னோர்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வேல் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். அது ரொம்ப சிறப்பானது. முருகனை வழிபடுபவர்கள் எல்லாம் அந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறத செய்கிறாங்க. சக்தி வழிபடுறவங்க இந்த மாதிரி அதீத சக்தியாம் இறைவனை வழிபடுபவர்கள் எல்லாமே அந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறத செய்து வருகிறார்கள். அதை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்னா சில பேருக்கு மரபு வழியாக வீட்டில் அவங்க பாரம்பரியமாக வைத்து வழிபாடு செய்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இல்லை புதுசாக நான் வேல் வழிபாடு செய்யணுன்னு இருக்கேன், எனக்கு வேல் வழிபாடு செய்யலாமா அப்படின்னா சிறிய அளவிலான வேல் வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா அனைவருமே செய்யலாம், தவறில்லை. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வேலை பார்க்குற இடத்துல சில பேர்த்துக்கு மேலதிகாரிகளால் பிரச்சனை இருக்கும் அல்லவா, அவர்கள் தொடர்ந்து இந்த வேல் வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் நீங்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த வேல் வழிபாட்டை செய்கிறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தோன்னா கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற நாள் அன்று அந்த வேலுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி ஆராதனை எல்லாம் பண்ணி அன்றைய தினத்திலே வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் எக்காரணம் கொண்டும் மறுப்பதற்கு இல்லை. இதில் ரொம்ப தெளிவாக சொல்லப்போனால் நீங்கள் முருகனை வழிபடுறதும் வேலை வழிபடுவதும் ஒன்று தான் அப்படிங்கிறத நினச்சிக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தன்று நாம் செய்கின்ற இந்த வழிபாடானது பூரணமான பலனை நமக்கு பெற்றுத்தரும். எந்த வகையில் அப்படின்னா மேலதிகாரிகள் பிரச்சனையிலிருந்து, இன்னும் நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டு வருவதற்கும் சரி, இந்த வேல் வழிபாடானது பூரணமாக நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வேறு எந்த நாட்களிலெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுற மாதிரியே இந்த வேலையும் வழிபடுவது கண்டிப்பாக அதற்கான ஒரு நல்ல விதமான மாற்றத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தும். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற நாள் அன்றைக்கி வழிபாடு செய்ய சொன்னோம். விரதம் இருந்து வழிபடணுமா அப்படின்னா விரதம் இருந்து வழிபடுவது இன்னும் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். விரதம் என்பது மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதற்கு அல்லது சமநிலைப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லலாம். மனமானது பல்வேறு வகையில் யோசித்து கொண்டிருக்கும், உடலானது அது அதன் வேலையை அது பாட்டுக்கு செய்து கொண்டிருக்கும். இந்த இரண்டையும் சமப்படுத்துவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமாக அப்படின்னா இந்த விரதம் இருக்கும் பொழுது உடல் இயக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்குள் இருக்கும், ஒரே சீராக இருக்கும். அப்போது அந்த மனமானது சிறப்பாக செயல்படும். இந்த மனதின் மூலமாக இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதனால் இப்போ நீங்கள் வேல் வழிபாடு செய்கிறீங்கன்னா விரதம் இருந்து அந்த வேல் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பூரண பலனும் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.